ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த பதிவில் அதாவது நிறைய பேருக்கு நிறைய வருமானம், நல்ல வருமானம், நல்லாவே இருக்கும் சார், சூப்பராக இருக்கிறோம், நல்லா வருது, எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் செலவு வந்து குறையவே மாட்டேங்குது சார். என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி செலவு ஆகுதுன்னு தெரியல. பேக்கெட்டில் வந்து பணம் வருது, பர்ஸில் பார்த்தாக்கா கொஞ்சம் ஒரு 2-3 நாளில் எல்லாமே காணாமல் போகுது. பேங்க் பேலன்ஸ் வருது, மறுபடியும் காணாமல் போகுது. அப்படியே வந்து ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் இருக்குது, ஆனால் நிறைய பணம் வருது, எங்களுக்கு நல்லாவே இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரலாக நம்மளுடைய தேவைகளை வந்து குறைச்சி கொண்டால் வந்து செலவு வந்து கண்ட்ரோல் ஆகுன்றது எல்லாரும் சொல்கிற அட்வைஸ் தான். இருந்தாலும் தேவைகளை இன்றைக்கி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு எல்லாமே வேணும் அப்படின்னும் போது செலவு வந்து குறைக்கணும். அதாவது நம்ம மைண்டில் வந்து இது வேண்டாம் அப்படின்னு ஒன்று வரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாமல் வேணுன்றதை விட இது வேண்டாமே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம மைண்டில் வரணும். அப்போ என்ன ஆகும்னா கேட்டிங்கனாக்கா செலவு வந்து தானாக குறையும். அதே மாதிரி புதிய வழியில் வந்து பணம் திடீர்னு நமக்கு வந்து புதிய வழியில், சார் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இது பண்ணுங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அட்வைஸ் பண்ணி பார்ட் டைமாக இதை பண்ணுங்கன்னு திடீர்னு ஒரு காசு வர்றதுக்கு உண்டான வழிகள்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாக்கா நிச்சயமாக நமக்கு இந்த செலவும் குறையும், இந்த புதிய வடிவத்தில் புதிய வழியில் பணமும் வந்து சேரும். அப்படி என்னங்க வழி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு சங்கை எடுத்துக்க வேண்டியது. அது வந்து வலம்புரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இடம்புரியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சங்கில் அந்த சங்கை வந்து தெற்கு பக்கத்தில் வச்சிடணும். தெற்கு பக்கத்தில் வச்சு பாலை ஊற்றி மகாவிஷ்ணுவை வந்து ப்ரே பண்ணிக்க வேண்டியது. அந்த சங்கில் பாலை ஊற்றிட்டு, அது காய்ச்சின பாலா அப்படின்னு வேண்டாம், அதாவது கறந்த பால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு மகாவிஷ்ணுவை ப்ரே பண்ணிவிட்டு இதை வந்து என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை சாயந்தரம் பண்ணணும். இதை வந்து ஈவினிங் பண்ணாக்கா இது நிச்சயமாக வந்து நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, தேவையற்ற செலவுகளும் குறையும், புதிய கோணத்தில் வந்து நமக்கு பணமும் வந்து சேரும். இது வந்து பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை ராத்திரி ஒரு 6 மணி 7 மணி அந்த ரேஞ்சில், ராத்திரினா 12-1 மணிக்கெலாம் இல்லை, அந்த நேரத்தில் வந்து தீபத்தில் பசு நெய்யில் தீபம் ஏற்றி வடகிழக்கில் வந்து ஏற்றணும். இந்த நெய்யை வந்து இந்த விளக்கை வடகிழக்கு பக்கம் ஏற்றிட்டு சிகப்பு திரி போடணும். அதுக்கு வந்து சிகப்பு திரி போட்டு மஞ்சளையும் கொஞ்சம் அதில் போட்டுற வேண்டியது. அந்த விளக்கில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு பசு நெய்யில் ஏற்றினா மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு கிட்டும். நிச்சயமாக வந்து இது நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து உட்காருவா. அதுக்கப்புறம் நமக்கு பண தேவை வந்து நிச்சயமாக இருக்காது, தானாக எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 கிலோ கோதுமை, அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோ வெல்லம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பசுவுக்கு கொடுக்கணும். இது வந்து என்னைக்கு கொடுக்கணும்னா வியாழக்கிழமை சாயந்தரம் கொடுக்கணும். இதை கொடுத்தாக்கா நமக்கு பணப்பிரச்சனை வந்து கட்டாமல் தீரும். அது மறுபடியும் சொல்கிறது தான், எப்படி சார் தீரும், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ஏதோ ஒரு வழி கிடைக்கும். எப்படி பிரச்சனை உண்டாச்சோ, பிரச்சனையை வந்து நம்மளாக தேடிட்டு போகல, பண பிரச்சனையை வந்து வேண்டுமே யாரும் தேடிட்டு போக மாட்டோம் இல்லையா. அது மாதிரி அந்த தானாக எப்படி வந்ததோ தானாக போகும். இது வந்து ஏழ்மை நிலையே வந்து ஒழியும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இது நம்ம ஏழ்மை நிலையே ஒழியும். எவ்வளோ வாரம் பண்ணலாம், எவ்வளோ மாதம் பண்ணலான்னு இல்லை, நம்மளால் எப்போலாம் முடியுதோ இது வந்து நிச்சயமாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி கட்டு இருக்கு இல்லையா, ஒரு 3 கட்டு புதன்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 3 பசுமாட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டு வர இப்போ மகாலட்சுமி அருள், மகாவிஷ்ணு அருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து கொத்தமல்லி கூட்டு கொடுக்க 2 பேரோட அருளும் வந்து நமக்கு கிடைக்கும். பணம் வந்து நடமாட்டம் நம்ம கையில் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். மறுபடியும் அகைன் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது அதுதான். எப்படி வரோம் அப்படின்னு கேட்குறத விட அது எப்படி வந்ததுன்றது உங்களுக்கே ஆச்சரியப்பட வைக்கும். அது தானாக வந்து சேரும். இது வந்து தாந்திரீகம் முறை இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் பசு நெய்யில் அரச மரத்துக்கு கீழே பசு நெய்யை எடுத்து அரச மரத்துக்கு கீழே சனிக்கிழமை சாயந்தரம் ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றி வர மகாலட்சுமியோட அருள் வந்து கிட்டும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண இது எல்லாமே சாதாரணமான விஷயங்கள் தான், செய்ய முடிஞ்ச விஷயங்கள் தான், செய்யலாம் நிச்சயமாக. அதாவது சின்னதாக பண்ணாலும்
சிறுக கட்டி பெருக வாழ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேட்டுப்போம் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறோம், பெருசாக வாழலாம் நம்ம. அதாவது ஏழ்மை நிலையே ஒழிஞ்சு நம்ம வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து வழி உண்டாக்கும். இது போன்ற நல்ல நல்ல விஷயத்தோடு உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.